பிராந்திய காரியாலயம் அமைந்திருக்குது. எங்களோட பிராந்திய காரியாலயம் யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு மாவட்டங்களுக்கு பொறுப்பாக இருக்குது. ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் 7 தென்னை அபிவிருத்தி உத்தியோக பிரிவுகள் இருக்குது. எங்கள்கிட்ட துரதிருஷ்டவசமாக எங்கள்கிட்ட ஆளணி பற்றாக்குறை நிலவுறதால அந்த டெக்னிக்கல் சைட்டில் வேலை செய்கிற ஸ்டாஃபின் எண்ணிக்கை குறைவாக இருக்குது. என்றாலும் ஒவ்வொரு ஏபிசிலையும், அதாவது யாழ் மாவட்டம், கிளிநொச்சி மாவட்டம், முல்லைத்தீவு மாவட்டத்தில் இருக்கிற கமல சேவை நிலையங்களில் எங்களோட அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் கடமை புரியினம். இப்போ உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் அல்லது அறிவுரைகள் புற வேணுமென்றால் நீங்கள் எங்களோட பழையில் அமைஞ்சிருக்கிற பிராந்திய காரியாலயத்தோடு தொடர்பு கொள்ளலாம். அல்லாட்டி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அமைஞ்சிருக்கிற முல்லைத்தீவு மாவட்டத்தை பொறுத்தவரையில் எங்களோட அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் எண்ணிக்கை குறைவு. யாழ்ப்பாணம், கிளிநொச்சி மாவட்டங்களில் ஒவ்வொரு கமல்நல சேவை நிலையத்திலையும் எங்களோட அலுவலர்கள் இருக்கிறோம். அவையோட நீங்கள் திங்கள் புதன் கிழமைகளில் அவர்களை அந்த ஆஃபீஸில் இருப்பினும் அவையோட நீங்கள் தொடர்பு கொண்டீங்கள்ன்ற மேலதிகமான விவரங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். சில இடங்களில் கூட கள விஜயங்கள் அப்படி செய்ய வேண்டும் என்ற ஒரு சூழல் வந்தால் எங்கள்கிட்ட ஆளணி பற்றாக்குறை இருந்தாலும் நாங்கள் ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் வந்து கூட காணிகளை பார்த்து அதுக்குரிய அறிவுரைகளை வழங்கலாம். இதை விட நாங்கள் விரிவாக நிகழ்ச்சி திட்டங்கள் எல்லாம் செயற்படுத்தி கொண்டு வருகிறோம். வீடியோ ப்ரெசன்டேஷன்கள் அப்படி எல்லாம் இருக்குது. உங்களோட பிரதேசங்களில் தேவையாண்டா குறைஞ்ச ஒரு 25-30 பேர் ஒழுங்குபடுத்தினா நாங்கள் அந்த இடத்துக்கு வந்து ப்ராக்டிக்கலாகவும் வீடியோகள் மூலமும் விளங்கப்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கு. எங்களோட தென்னைப்பயிற்சி சபையான இப்போ பழையில தான் எங்களோட பிராந்திய காரியாலயம் அமைந்திருக்குது. எங்களோட பிராந்திய காரியாலயம் யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு மாவட்டங்களுக்கு பொறுப்பாக இருக்குது. ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் 7 தென்னை அபிவிருத்தி உத்தியோக பிரிவுகள் இருக்குது. எங்கள்கிட்ட துரதிருஷ்டவசமாக எங்கள்கிட்ட ஆளணி பற்றாக்குறை நிலவுறதால அந்த டெக்னிக்கல் சைட்டில் வேலை செய்கிற ஸ்டாஃபின் எண்ணிக்கை குறைவாக இருக்குது. என்றாலும் ஒவ்வொரு ஏபிசிலையும், அதாவது யாழ் மாவட்டம், கிளிநொச்சி மாவட்டம், முல்லைத்தீவு மாவட்டத்தில் இருக்கிற கமல சேவை நிலையங்களில் எங்களோட அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் கடமை புரியினம். இப்போ உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் அல்லது அறிவுரைகள் புற வேணுமென்றால் நீங்கள் எங்களோட பழையில் அமைஞ்சிருக்கிற பிராந்திய காரியாலயத்தோடு தொடர்பு கொள்ளலாம். அல்லாட்டி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அமைஞ்சிருக்கிற முல்லைத்தீவு மாவட்டத்தை பொறுத்தவரையில் எங்களோட அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் எண்ணிக்கை குறைவு. யாழ்ப்பாணம், கிளிநொச்சி மாவட்டங்களில் ஒவ்வொரு கமல்நல சேவை நிலையத்திலையும் எங்களோட அலுவலர்கள் இருக்கிறோம். அவையோட நீங்கள் திங்கள் புதன் கிழமைகளில் அவர்களை அந்த ஆஃபீஸில் இருப்பினும் அவையோட நீங்கள் தொடர்பு கொண்டீங்கள்ன்ற மேலதிகமான விவரங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். சில இடங்களில் கூட கள விஜயங்கள் அப்படி செய்ய வேண்டும் என்ற ஒரு சூழல் வந்தால் எங்கள்கிட்ட ஆளணி பற்றாக்குறை இருந்தாலும் நாங்கள் ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் வந்து கூட காணிகளை பார்த்து அதுக்குரிய அறிவுரைகளை வழங்கலாம். இதை விட நாங்கள் விரிவாக நிகழ்ச்சி திட்டங்கள் எல்லாம் செயற்படுத்தி கொண்டு வருகிறோம். வீடியோ ப்ரெசன்டேஷன்கள் அப்படி எல்லாம் இருக்குது. உங்களோட பிரதேசங்களில் தேவையாண்டா குறைஞ்ச ஒரு 25-30 பேர் ஒழுங்குபடுத்தினா நாங்கள் அந்த இடத்துக்கு வந்து ப்ராக்டிக்கலாகவும் வீடியோகள் மூலமும் விளங்கப்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கு. எங்களோட தென்னைப்பயிற்சி சபையான இப்போ பழையில தான் எங்களோட பிராந்திய காரியாலயம் அமைந்திருக்குது. எங்களோட பிராந்திய காரியாலயம் யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு மாவட்டங்களுக்கு பொறுப்பாக இருக்குது. ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் 7 தென்னை அபிவிருத்தி உத்தியோக பிரிவுகள் இருக்குது. எங்கள்கிட்ட துரதிருஷ்டவசமாக எங்கள்கிட்ட ஆளணி பற்றாக்குறை நிலவுறதால அந்த டெக்னிக்கல் சைட்டில் வேலை செய்கிற ஸ்டாஃபின் எண்ணிக்கை குறைவாக இருக்குது. என்றாலும் ஒவ்வொரு ஏபிசிலையும், அதாவது யாழ் மாவட்டம், கிளிநொச்சி மாவட்டம், முல்லைத்தீவு மாவட்டத்தில் இருக்கிற கமல சேவை நிலையங்களில் எங்களோட அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் கடமை புரியினம். இப்போ உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் அல்லது அறிவுரைகள் புற வேணுமென்றால் நீங்கள் எங்களோட பழையில் அமைஞ்சிருக்கிற பிராந்திய காரியாலயத்தோடு தொடர்பு கொள்ளலாம். அல்லாட்டி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அமைஞ்சிருக்கிற முல்லைத்தீவு மாவட்டத்தை பொறுத்தவரையில் எங்களோட அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் எண்ணிக்கை குறைவு. யாழ்ப்பாணம், கிளிநொச்சி மாவட்டங்களில் ஒவ்வொரு கமல்நல சேவை நிலையத்திலையும் எங்களோட அலுவலர்கள் இருக்கிறோம். அவையோட நீங்கள் திங்கள் புதன் கிழமைகளில் அவர்களை அந்த ஆஃபீஸில் இருப்பினும் அவையோட நீங்கள் தொடர்பு கொண்டீங்கள்ன்ற மேலதிகமான விவரங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். சில இடங்களில் கூட கள விஜயங்கள் அப்படி செய்ய வேண்டும் என்ற ஒரு சூழல் வந்தால் எங்கள்கிட்ட ஆளணி பற்றாக்குறை இருந்தாலும் நாங்கள் ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் வந்து கூட காணிகளை பார்த்து அதுக்குரிய அறிவுரைகளை வழங்கலாம். இதை விட நாங்கள் விரிவாக நிகழ்ச்சி திட்டங்கள் எல்லாம் செயற்படுத்தி கொண்டு வருகிறோம். வீடியோ ப்ரெசன்டேஷன்கள் அப்படி எல்லாம் இருக்குது. உங்களோட பிரதேசங்களில் தேவையாண்டா
குறைஞ்சது ஒரு 25-30 பேர் ஒழுங்குபடுத்தினா நாங்கள் அந்த இடத்துக்கு வந்து ப்ராக்டிக்கலாகவும் வீடியோகள் மூலமும் விளங்கப்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கு. எங்களோட தென்னப்பயிற்சி சபையான இப்போ பழையில தான் எங்களோட பிராந்திய காரியாலயம் அமைந்திருக்குது. எங்களோட பிராந்திய காரியாலயம் யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு மாவட்டங்களுக்கு பொறுப்பாக இருக்குது. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் 7 தென்னை அபிவிருத்தி உத்தியோகத்தர் பிரிவுகள் இருக்குது. எங்கள்கிட்ட துரதிருஷ்டவசமாக எங்கள்கிட்ட ஆளணி பற்றாக்குறை நிலவுறதால அந்த டெக்னிக்கல் சைட்டில் வேலை செய்கிற ஸ்டாஃப் எண்ணிக்கை குறைவாக இருக்குது. என்றாலும் ஒவ்வொரு ஏபிசிலையும், அதாவது யாழ் மாவட்டம், கிளிநொச்சி மாவட்டம், முல்லைத்தீவு மாவட்டத்தில் இருக்கிற கமல சேவை நிலையங்களில் எங்களோட அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் கடமை புரியினம். இப்போ உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் அல்லது அறிவுரைகள் புற வேணுமென்றால் நீங்கள் எங்களோட பழையில் அமைஞ்சிருக்கிற பிராந்திய காரியாலயத்தோடு தொடர்பு கொள்ளலாம். இல்லாட்டி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அமைஞ்சிருக்கிற முல்லைத்தீவு மாவட்டத்தை பொறுத்தவரையில் எங்களோட அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் எண்ணிக்கை குறைவு. யாழ்ப்பாணம், கிளிநொச்சி மாவட்டங்களில் ஒவ்வொரு கமல்நல சேவை நிலையத்திலையும் எங்களோட அலுவலர்கள் இருக்கிறோம். அவையோட நீங்கள் திங்கள் புதன் கிழமைகளில் அவர்களை அந்த ஆஃபீஸில் இருப்பினும் அவையோட நீங்கள் தொடர்பு கொண்டீங்கள்ன்ற மேலதிகமான விவரங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். சில இடங்களில் கூட கள விஜயங்கள் அப்படி செய்ய வேண்டும் என்ற ஒரு சூழல் வந்தால் எங்கள்கிட்ட ஆளணி பற்றாக்குறை இருந்தாலும் நாங்கள் ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் வந்து கூட காணிகளை பார்த்து அதுக்குரிய அறிவுரைகளை வழங்கலாம். இதை விட நாங்கள் விரிவாக நிகழ்ச்சி திட்டங்கள் எல்லாம் செயற்படுத்தி கொண்டு வருகிறோம். வீடியோ ப்ரெசன்டேஷன்கள் அப்படி எல்லாம் இருக்குது. உங்களோட பிரதேசங்களில் தேவையாண்டா குறைஞ்சது ஒரு 25-30 பேர் ஒழுங்குபடுத்தினா நாங்கள் அந்த இடத்துக்கு வந்து ப்ராக்டிக்கலாகவும் வீடியோகள் மூலமும் விளங்கப்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கு. எங்களோட தென்னப்பயிற்சி சபையான இப்போ பழையில தான் எங்களோட பிராந்திய காரியாலயம் அமைந்திருக்குது. எங்களோட பிராந்திய காரியாலயம் யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு மாவட்டங்களுக்கு பொறுப்பாக இருக்குது. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் 7 தென்னை அபிவிருத்தி உத்தியோகத்தர் பிரிவுகள் இருக்குது. எங்கள்கிட்ட துரதிருஷ்டவசமாக எங்கள்கிட்ட ஆளணி பற்றாக்குறை நிலவுறதால அந்த டெக்னிக்கல் சைட்டில் வேலை செய்கிற ஸ்டாஃப் எண்ணிக்கை குறைவாக இருக்குது. என்றாலும் ஒவ்வொரு ஏபிசிலையும், அதாவது யாழ் மாவட்டம், கிளிநொச்சி மாவட்டம், முல்லைத்தீவு மாவட்டத்தில் இருக்கிற கமல சேவை நிலையங்களில் எங்களோட அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் கடமை புரியினம். இப்போ உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் அல்லது அறிவுரைகள் புற வேணுமென்றால் நீங்கள் எங்களோட பழையில் அமைஞ்சிருக்கிற பிராந்திய காரியாலயத்தோடு தொடர்பு கொள்ளலாம். இல்லாட்டி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அமைஞ்சிருக்கிற முல்லைத்தீவு மாவட்டத்தை பொறுத்தவரையில் எங்களோட அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் எண்ணிக்கை குறைவு. யாழ்ப்பாணம், கிளிநொச்சி மாவட்டங்களில் ஒவ்வொரு கமல்நல சேவை நிலையத்திலையும் எங்களோட அலுவலர்கள் இருக்கிறோம். அவையோட நீங்கள் திங்கள் புதன் கிழமைகளில் அவர்களை அந்த ஆஃபீஸில் இருப்பினும் அவையோட நீங்கள் தொடர்பு கொண்டீங்கள்ன்ற மேலதிகமான விவரங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். சில இடங்களில் கூட கள விஜயங்கள் அப்படி செய்ய வேண்டும் என்ற ஒரு சூழல் வந்தால் எங்கள்கிட்ட ஆளணி பற்றாக்குறை இருந்தாலும் நாங்கள் ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் வந்து கூட காணிகளை பார்த்து அதுக்குரிய அறிவுரைகளை வழங்கலாம். இதை விட நாங்கள் விரிவாக நிகழ்ச்சி திட்டங்கள் எல்லாம் செயற்படுத்தி கொண்டு வருகிறோம். வீடியோ ப்ரெசன்டேஷன்கள் அப்படி எல்லாம் இருக்குது. உங்களோட பிரதேசங்களில் தேவையாண்டா குறைஞ்சது ஒரு 25-30 பேர் ஒழுங்குபடுத்தினா நாங்கள் அந்த இடத்துக்கு வந்து ப்ராக்டிக்கலாகவும் வீடியோகள் மூலமும் விளங்கப்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கு. எங்களோட தென்னப்பயிற்சி சபையான இப்போ பழையில தான் எங்களோட பிராந்திய காரியாலயம் அமைந்திருக்குது. எங்களோட பிராந்திய காரியாலயம் யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு மாவட்டங்களுக்கு பொறுப்பாக இருக்குது. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் 7 தென்னை அபிவிருத்தி உத்தியோகத்தர் பிரிவுகள் இருக்குது. எங்கள்கிட்ட துரதிருஷ்டவசமாக எங்கள்கிட்ட ஆளணி பற்றாக்குறை நிலவுறதால அந்த டெக்னிக்கல் சைட்டில் வேலை செய்கிற ஸ்டாஃப் எண்ணிக்கை குறைவாக இருக்குது. என்றாலும் ஒவ்வொரு ஏபிசிலையும், அதாவது யாழ் மாவட்டம், கிளிநொச்சி மாவட்டம், முல்லைத்தீவு மாவட்டத்தில் இருக்கிற கமல சேவை நிலையங்களில் எங்களோட அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் கடமை புரியினம். இப்போ உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் அல்லது அறிவுரைகள் புற வேணுமென்றால் நீங்கள் எங்களோட பழையில் அமைஞ்சிருக்கிற பிராந்திய காரியாலயத்தோடு தொடர்பு கொள்ளலாம். இல்லாட்டி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அமைஞ்சிருக்கிற முல்லைத்தீவு மாவட்டத்தை பொறுத்தவரையில் எங்களோட அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் எண்ணிக்கை குறைவு. யாழ்ப்பாணம், கிளிநொச்சி மாவட்டங்களில் ஒவ்வொரு கமல்நல சேவை நிலையத்திலையும் எங்களோட அலுவலர்கள் இருக்கிறோம். அவையோட நீங்கள் திங்கள் புதன் கிழமைகளில் அவர்களை அந்த ஆஃபீஸில் இருப்பினும் அவையோட நீங்கள் தொடர்பு கொண்டீங்கள்ன்ற மேலதிகமான விவரங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். சில இடங்களில்
கடந்த ஆண்டுகளோட ஒப்பிடுக்க கணிசமாக எல்லா இடத்துலையும் குறைகிற மாதிரி தான் எங்கள் இடத்துலையும் குறைஞ்சிருக்குது. கிட்டத்தட்ட 15லிருந்து 20% உற்பத்தி குறைவாக இருக்கிறது. ஆண்டுகளோட இப்படி குறைஞ்சிருக்கு. கடந்த ஆண்டுகளோட ஒப்பிடுக்க கணிசமாக எல்லா இடத்துலையும் குறைகிற மாதிரி தான் எங்கள் இடத்துலையும் குறைஞ்சிருக்குது. கிட்டத்தட்ட 15லிருந்து 20% உற்பத்தி குறைவாக இருக்கிறது. ஆண்டுகளோட இப்படி குறைஞ்சிருக்கு. கடந்த ஆண்டுகளோட ஒப்பிடுக்க கணிசமாக எல்லா இடத்துலையும் குறைகிற மாதிரி தான் எங்கள் இடத்துலையும் குறைஞ்சிருக்குது. கிட்டத்தட்ட 15லிருந்து 20% உற்பத்தி குறைவாக இருக்கிறது. ஆண்டுகளோட இப்படி குறைஞ்சிருக்கு. கடந்த ஆண்டுகளோட ஒப்பிடுக்க கணிசமாக எல்லா இடத்துலையும் குறைகிற மாதிரி தான் எங்கள் இடத்துலையும் குறைஞ்சிருக்குது. கிட்டத்தட்ட 15லிருந்து 20% உற்பத்தி குறைவாக இருக்கிறது. ஆண்டுகளோட இப்படி குறைஞ்சிருக்கு. கடந்த ஆண்டுகளோட ஒப்பிடுக்க கணிசமாக எல்லா இடத்துலையும் குறைகிற மாதிரி தான் எங்கள் இடத்துலையும் குறைஞ்சிருக்குது. கிட்டத்தட்ட 15லிருந்து 20% உற்பத்தி குறைவாக இருக்கிறது. ஆண்டுகளோட இப்படி குறைஞ்சிருக்கு. கடந்த ஆண்டுகளோட ஒப்பிடுக்க கணிசமாக எல்லா இடத்துலையும் குறைகிற மாதிரி தான் எங்கள் இடத்துலையும் குறைஞ்சிருக்குது. கிட்டத்தட்ட 15லிருந்து 20% உற்பத்தி குறைவாக இருக்கிறது. ஆண்டுகளோட இப்படி குறைஞ்சிருக்கு. கடந்த ஆண்டுகளோட ஒப்பிடுக்க கணிசமாக எல்லா இடத்துலையும் குறைகிற மாதிரி தான் எங்கள் இடத்துலையும் குறைஞ்சிருக்குது. கிட்டத்தட்ட 15லிருந்து 20% உற்பத்தி குறைவாக இருக்கிறது. ஆண்டுகளோட இப்படி குறைஞ்சிருக்கு. கடந்த ஆண்டுகளோட ஒப்பிடுக்க கணிசமாக எல்லா இடத்துலையும் குறைகிற மாதிரி தான் எங்கள் இடத்துலையும் குறைஞ்சிருக்குது. கிட்டத்தட்ட 15லிருந்து 20% உற்பத்தி குறைவாக இருக்கிறது. ஆண்டுகளோட இப்படி குறைஞ்சிருக்கு. கடந்த ஆண்டுகளோட ஒப்பிடுக்க கணிசமாக எல்லா இடத்துலையும் குறைகிற மாதிரி தான் எங்கள் இடத்துலையும் குறைஞ்சிருக்குது. கிட்டத்தட்ட 15லிருந்து 20% உற்பத்தி குறைவாக இருக்கிறது. ஆண்டுகளோட இப்படி குறைஞ்சிருக்கு. கடந்த ஆண்டுகளோட ஒப்பிடுக்க கணிசமாக எல்லா இடத்துலையும் குறைகிற மாதிரி தான் எங்கள் இடத்துலையும் குறைஞ்சிருக்குது. கிட்டத்தட்ட 15லிருந்து 20% உற்பத்தி குறைவாக இருக்கிறது. ஆண்டுகளோட இப்படி குறைஞ்சிருக்கு. கடந்த ஆண்டுகளோட ஒப்பிடுக்க கணிசமாக எல்லா இடத்துலையும் குறைகிற மாதிரி தான் எங்கள் இடத்துலையும் குறைஞ்சிருக்குது. கிட்டத்தட்ட 15லிருந்து 20% உற்பத்தி குறைவாக இருக்கிறது. ஆண்டுகளோட இப்படி குறைஞ்சிருக்கு. கடந்த ஆண்டுகளோட ஒப்பிடுக்க கணிசமாக எல்லா இடத்துலையும் குறைகிற மாதிரி தான் எங்கள் இடத்துலையும் குறைஞ்சிருக்குது. கிட்டத்தட்ட 15லிருந்து 20% உற்பத்தி குறைவாக இருக்கிறது. ஆண்டுகளோட இப்படி குறைஞ்சிருக்கு. கடந்த ஆண்டுகளோட ஒப்பிடுக்க கணிசமாக எல்லா இடத்துலையும் குறைகிற மாதிரி தான் எங்கள் இடத்துலையும் குறைஞ்சிருக்குது. கிட்டத்தட்ட 15லிருந்து 20% உற்பத்தி குறைவாக இருக்கிறது. ஆண்டுகளோட இப்படி குறைஞ்சிருக்கு. கடந்த ஆண்டுகளோட ஒப்பிடுக்க கணிசமாக எல்லா இடத்துலையும் குறைகிற மாதிரி தான் எங்கள் இடத்துலையும் குறைஞ்சிருக்குது. கிட்டத்தட்ட 15லிருந்து 20% உற்பத்தி குறைவாக இருக்கிறது. ஆண்டுகளோட இப்படி குறைஞ்சிருக்கு. கடந்த ஆண்டுகளோட ஒப்பிடுக்க கணிசமாக எல்லா இடத்துலையும் குறைகிற மாதிரி தான் எங்கள் இடத்துலையும் குறைஞ்சிருக்குது. கிட்டத்தட்ட 15லிருந்து 20% உற்பத்தி குறைவாக இருக்கிறது. ஆண்டுகளோட இப்படி குறைஞ்சிருக்கு. கடந்த ஆண்டுகளோட ஒப்பிடுக்க கணிசமாக எல்லா இடத்துலையும் குறைகிற மாதிரி தான் எங்கள் இடத்துலையும் குறைஞ்சிருக்குது. கிட்டத்தட்ட 15லிருந்து 20% உற்பத்தி குறைவாக இருக்கிறது. ஆண்டுகளோட இப்படி குறைஞ்சிருக்கு. கடந்த ஆண்டுகளோட ஒப்பிடுக்க கணிசமாக எல்லா இடத்துலையும் குறைகிற மாதிரி தான் எங்கள் இடத்துலையும் குறைஞ்சிருக்குது. கிட்டத்தட்ட 15லிருந்து 20% உற்பத்தி குறைவாக இருக்கிறது. ஆண்டுகளோட இப்படி குறைஞ்சிருக்கு. கடந்த ஆண்டுகளோட ஒப்பிடுக்க கணிசமாக எல்லா இடத்துலையும் குறைகிற மாதிரி தான் எங்கள் இடத்துலையும் குறைஞ்சிருக்குது. கிட்டத்தட்ட 15லிருந்து 20% உற்பத்தி குறைவாக இருக்கிறது.
கடந்த ஆண்டுகளோட இப்படி குறைஞ்சிருக்கு இந்த கடந்த ஆண்டுகளோட ஒப்பிடுக்க கணிசமாக எல்லா இடத்துலையும் குறைகிற மாதிரி தான் எங்கள் இடத்துலையும் குறைஞ்சிருக்குது. கிட்டத்தட்ட 15லேருந்து 20% உற்பத்தி குறைவாக இருக்கிறது. கடந்த ஆண்டுகளோட இப்படி குறைஞ்சிருக்கு இந்த கடந்த ஆண்டுகளோட ஒப்பிடுக்க கணிசமாக எல்லா இடத்துலையும் குறைகிற மாதிரி தான் எங்கள் இடத்துலையும் குறைஞ்சிருக்குது. கிட்டத்தட்ட 15லேருந்து 20% உற்பத்தி குறைவாக இருக்கிறது. கடந்த ஆண்டுகளோட இப்படி குறைஞ்சிருக்கு இந்த கடந்த ஆண்டுகளோட ஒப்பிடுக்க கணிசமாக எல்லா இடத்துலையும் குறைகிற மாதிரி தான் எங்கள் இடத்துலையும் குறைஞ்சிருக்குது. கிட்டத்தட்ட 15லேருந்து 20% உற்பத்தி குறைவாக இருக்கிறது. கடந்த ஆண்டுகளோட இப்படி குறைஞ்சிருக்கு இந்த கடந்த ஆண்டுகளோட ஒப்பிடுக்க கணிசமாக எல்லா இடத்துலையும் குறைகிற மாதிரி தான் எங்கள் இடத்துலையும் குறைஞ்சிருக்குது. கிட்டத்தட்ட 15லேருந்து 20% உற்பத்தி குறைவாக இருக்கிறது. கடந்த ஆண்டுகளோட இப்படி குறைஞ்சிருக்கு இந்த கடந்த ஆண்டுகளோட ஒப்பிடுக்க கணிசமாக எல்லா இடத்துலையும் குறைகிற மாதிரி தான் எங்கள் இடத்துலையும் குறைஞ்சிருக்குது. கிட்டத்தட்ட 15லேருந்து 20% உற்பத்தி குறைவாக இருக்கிறது. கடந்த ஆண்டுகளோட இப்படி குறைஞ்சிருக்கு இந்த கடந்த ஆண்டுகளோட ஒப்பிடுக்க கணிசமாக எல்லா இடத்துலையும் குறைகிற மாதிரி தான் எங்கள் இடத்துலையும் குறைஞ்சிருக்குது. கிட்டத்தட்ட 15லேருந்து 20% உற்பத்தி குறைவாக இருக்கிறது. கடந்த ஆண்டுகளோட இப்படி குறைஞ்சிருக்கு இந்த கடந்த ஆண்டுகளோட ஒப்பிடுக்க கணிசமாக எல்லா இடத்துலையும் குறைகிற மாதிரி தான் எங்கள் இடத்துலையும் குறைஞ்சிருக்குது. கிட்டத்தட்ட 15லேருந்து 20% உற்பத்தி குறைவாக இருக்கிறது. கடந்த ஆண்டுகளோட இப்படி குறைஞ்சிருக்கு இந்த கடந்த ஆண்டுகளோட ஒப்பிடுக்க கணிசமாக எல்லா இடத்துலையும் குறைகிற மாதிரி தான் எங்கள் இடத்துலையும் குறைஞ்சிருக்குது. கிட்டத்தட்ட 15லேருந்து 20% உற்பத்தி குறைவாக இருக்கிறது. கடந்த ஆண்டுகளோட இப்படி குறைஞ்சிருக்கு இந்த கடந்த ஆண்டுகளோட ஒப்பிடுக்க கணிசமாக எல்லா இடத்துலையும் குறைகிற மாதிரி தான் எங்கள் இடத்துலையும் குறைஞ்சிருக்குது. கிட்டத்தட்ட 15லேருந்து 20% உற்பத்தி குறைவாக இருக்கிறது. கடந்த ஆண்டுகளோட இப்படி குறைஞ்சிருக்கு இந்த கடந்த ஆண்டுகளோட ஒப்பிடுக்க கணிசமாக எல்லா இடத்துலையும் குறைகிற மாதிரி தான் எங்கள் இடத்துலையும் குறைஞ்சிருக்குது. கிட்டத்தட்ட 15லேருந்து 20% உற்பத்தி குறைவாக இருக்கிறது. கடந்த ஆண்டுகளோட இப்படி குறைஞ்சிருக்கு இந்த கடந்த ஆண்டுகளோட ஒப்பிடுக்க கணிசமாக எல்லா இடத்துலையும் குறைகிற மாதிரி தான் எங்கள் இடத்துலையும் குறைஞ்சிருக்குது. கிட்டத்தட்ட 15லேருந்து 20% உற்பத்தி குறைவாக இருக்கிறது. கடந்த ஆண்டுகளோட இப்படி குறைஞ்சிருக்கு இந்த கடந்த ஆண்டுகளோட ஒப்பிடுக்க கணிசமாக எல்லா இடத்துலையும் குறைகிற மாதிரி தான் எங்கள் இடத்துலையும் குறைஞ்சிருக்குது. கிட்டத்தட்ட 15லேருந்து 20% உற்பத்தி குறைவாக இருக்கிறது. கடந்த ஆண்டுகளோட இப்படி குறைஞ்சிருக்கு இந்த கடந்த ஆண்டுகளோட ஒப்பிடுக்க கணிசமாக எல்லா இடத்துலையும் குறைகிற மாதிரி தான் எங்கள் இடத்துலையும் குறைஞ்சிருக்குது. கிட்டத்தட்ட 15லேருந்து 20% உற்பத்தி குறைவாக இருக்கிறது. கடந்த ஆண்டுகளோட இப்படி குறைஞ்சிருக்கு இந்த கடந்த ஆண்டுகளோட ஒப்பிடுக்க கணிசமாக எல்லா இடத்துலையும் குறைகிற மாதிரி தான் எங்கள் இடத்துலையும் குறைஞ்சிருக்குது. கிட்டத்தட்ட 15லேருந்து 20% உற்பத்தி குறைவாக இருக்கிறது. கடந்த ஆண்டுகளோட இப்படி குறைஞ்சிருக்கு இந்த கடந்த ஆண்டுகளோட ஒப்பிடுக்க கணிசமாக எல்லா இடத்துலையும் குறைகிற மாதிரி தான் எங்கள் இடத்துலையும் குறைஞ்சிருக்குது. கிட்டத்தட்ட 15லேருந்து 20% உற்பத்தி குறைவாக இருக்கிறது. கடந்த ஆண்டுகளோட இப்படி குறைஞ்சிருக்கு இந்த கடந்த ஆண்டுகளோட ஒப்பிடுக்க கணிசமாக எல்லா இடத்துலையும் குறைகிற மாதிரி தான் எங்கள் இடத்துலையும் குறைஞ்சிருக்குது. கிட்டத்தட்ட 15லேருந்து 20% உற்பத்தி குறைவாக இருக்கிறது. கடந்த ஆண்டுகளோட இப்படி குறைஞ்சிருக்கு இந்த கடந்த ஆண்டுகளோட ஒப்பிடுக்க கணிசமாக எல்லா இடத்துலையும் குறைகிற மாதிரி தான் எங்கள் இடத்துலையும் குறைஞ்சிருக்குது. கிட்டத்தட்ட 15லேருந்து 20% உற்பத்தி குறைவாக இருக்கிறது. கடந்த ஆண்டுகளோட இப்படி குறைஞ்சிருக்கு இந்த கடந்த ஆண்டுகளோட ஒப்பிடுக்க கணிசமாக எல்லா இடத்துலையும் குறைகிற மாதிரி தான் எங்கள் இடத்துலையும் குறைஞ்சிருக்குது. கிட்டத்தட்ட 15லேருந்து 20% உற்பத்தி குறைவாக இருக்கிறது.
பாதுகாப்பு செய்யாத இடங்களோட பார்க்க மண்ணின் பாதுகாப்பு செய்த இடங்கள்ல இந்த இளம் குறும்பைகள் கொண்டு போடுற தன்மை குறைவாக இருக்குது. அப்படி நாங்கள் இப்போ ஒரு வருடத்தில் ஒரு பாலை வருதுன்னா ஒரு வருடத்தில் 12 பாலை வருதுன்னா இப்போ ஒரு பாலையில இருந்து வர்ற குறும்பைகளில் கடைசி 1 அல்லது 2 குறும்பைகளாவது கொட்டுண்டாம நாங்கள் தடுக்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு. இப்போ உதாரணமாக 20ல் 6 12 கொட்டுப்பட்டு போச்சு, 8 குறும்பு தான் இருக்குதுன்னா அந்த 8லையும் நாங்கள் கொட்டுண்டாம அதை மெயின்டைன் பண்ண வேணும். அப்போ அதுக்கு மண்ணீர் பாதுகாப்பு முறையோ இல்லாட்டி பொட்டாசியத்தின் அளவை கொஞ்சம் கூட அதிக அளவு பாவிக்கிறதாலேயோ அதை குறைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படி செய்கிறதால ஒரு மரத்திலிருந்து இப்போ 2 குறும்பை கொட்டுண்டாமல் தடுத்தாலே ஒரு பாலையில் இருந்து வருடத்துக்கு 24 காயை நாங்கள் தக்க வைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். பண்டைய ஏக்கரில் 1200 காய்க்கு கிட்ட நாங்கள் மிச்சம் முடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ அதை குறைக்கிறதாலையும் எங்களோட விளைச்சலை கூட்டக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்ததாக தென்னை செய்யாளர்கள் இப்போ வேறு பயிர்கள் மாதிரி கூடிய அளவுக்கு தென்னையில் கொஞ்சம் இப்போதான் அதோட விலை கூடினத்தால் கூடாக்கரை எடுத்து செய்யப்படுற மாதிரி இருக்குது. அதுக்கு முதல் அவர்கள் இப்போ நார்மலாகவே தங்களோட கல்டிவேஷன் ப்ராக்டிசஸை செய்து கொண்டு இருக்கிறேன். இப்போ பசலை போட மாட்டினான், சில நேரங்களில் பசலை போடுற முறைகளில் சில பிரச்சனைகள் இருக்குது, நீர் விநியோகத்தில் பிரச்சனை, மற்ற கூடை தாக்கங்களை பெருசாக விளாட்டி கொள்றையில் அப்படியான பிரச்சனைகள் இருக்கிறதால அந்த தென்னையை அந்த ஏனோதானம் கொண்டு பார்க்குறதாலையும் தேங்காயின் உற்பத்தியில் கணிசமான அளவு வீழ்ச்சியை நாங்கள் சந்திக்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதே நேரத்தில் வடபகுதியில் பெரும்பாலான இடங்களில் இருக்கிற பெரிய ஸ்டேட்டுகளில் இருக்கிற ஓனர்ஸ் வெளிநாட்டில் இருக்குன்னா இங்கே அவர்கள் தெரிஞ்ச ஆட்களோ அல்லது வேலையாட்களை வச்சு தான் காணியை மெயின்டைன் பண்ணினோம். அப்படி செய்யக்க அந்த ஓனர் களத்தில் இறங்கி செய்கிறதுலும் பார்க்க லேபர்ஸை வச்சு பாவிக்கிறதால அந்த அவர்கள் ஏனோதான ஒரு மனப்பான்மையோட செயல்படுத்துறதால அந்த விளைச்சல்லையோ ப்ராக்டிஸஸை சரியான முறையில் செய்யாததால் விளைச்சல்களில் கணிசமான அளவு பாதிப்பை ஏற்படுத்துது. மற்றது விலை உயர்வுக்கு அடுத்த ஒரு காரணம் நார்மலாகவே மழை காலத்தில், அதாவது 10ஆம் மாதத்துக்கு பிறகு தேங்காயின் உற்பத்தி பிப்ரவரி வரைக்கும் ஒரு குறைவாக தான் இருக்குது. அந்த கிராஃப்களை பார்க்க விளங்கும் அதன் உற்பத்தி நார்மலாகவே குறைவாக தான் இருக்குது. அப்போ இந்த நேரத்தில் அந்த விலை கூடின நேரத்தில் இந்த மழை காலம் வந்தபடியால் உற்பத்தி குறைகிறதுக்கு அதுவும் ஒரு காரணமாக இருக்குது. அப்போ இவ்வளவும் அந்த விலையின் சடுதியான அதிகரிப்புக்கு ஒரு காரணமாக அமையப்போகுது. அடுத்த ஒரு காரணம் நிலம் துண்டுபடுதல். அது வடபகுதியில் இன்னும் அவ்வளவு பெருசாக செல்வாக்கு செலுத்தியலை. உதாரணமாக தென்னை காய்க்கக்கூடிய இடங்கள், தென்னை மரம் இருக்கிற பிரதேசங்கள், ஹோட்டல்களோ வேறு கட்டுமானங்கள், வீடுகள் அப்படியானதுகள் வரைக்கும் நிலம் துண்டாடல் பிரச்சனை கொண்டு வருது. இப்போ 50 ஏக்கர் செய்கிற இடங்களில் சில இடங்கள் 5 ஏக்கர் 3 ஏக்கர் 2 ஏக்கர் என்று அதுகள் பிரிவடுகிறதால அந்த பகுதியில் இருக்கிற தென்னை மரங்கள் அகற்றப்பட்டு கொண்டு இருக்குது. அப்படியான சந்தர்ப்பங்களாலேயும் அதன் விளைவுகள் குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு எங்களுக்கு தெரியும். அப்போ அதுகளாலேயும் தேங்காயின் உற்பத்தி குறைகிறதால விலையின் அதிகரிப்புக்கு ஒரு காரணமாக இருக்குது. அப்போ இதற்கு எங்களோட மக்கள் என்ன செய்ய வேணுமென்றா சரியான முறையில் கல்டிவேஷன் ப்ராக்டிஸை செய்ய வேணும், பசலை போட வேணும், தண்ணி தேவையான அளவுக்கு பாவிக்க வேணும். அப்படி செய்கிறதால தேங்காயின் உற்பத்தியை கணிசமான அளவுக்கு அதிகரித்து பிறகு நாங்கள் அதிலிருந்து கூடிய அளவுக்கு வருமானத்தை எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு. சார் இது பாதுகாப்பு செய்யாத இடங்களோட பார்க்க மண்ணின் பாதுகாப்பு செய்த இடங்கள்ல இந்த இளம் குறும்பைகள் கொண்டு போடுற தன்மை குறைவாக இருக்குது. அப்படி நாங்கள் இப்போ ஒரு வருடத்தில் ஒரு பாலை வருதுன்னா ஒரு வருடத்தில் 12 பாலை வருதுன்னா இப்போ ஒரு பாலையில இருந்து வர்ற குறும்பைகளில் கடைசி 1 அல்லது 2 குறும்பைகளாவது கொட்டுண்டாமல் நாங்கள் தடுக்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு. இப்போ உதாரணமாக 20ல் 6 12 கொட்டுப்பட்டு போச்சு, 8 குறும்பு தான் இருக்குதுன்னா அந்த 8லையும் நாங்கள் கொட்டுண்டாமல் அதை மெயின்டைன் பண்ண வேணும். அப்போ அதுக்கு மண்ணீர் பாதுகாப்பு முறையோ
அல்லாட்டி பொட்டாசியத்தின் அளவை கொஞ்சம் கூட அதிக அளவு பாவிக்கிறதாலேயோ அதை குறைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படி செய்கிறதால ஒரு மரத்திலிருந்து இப்போ 2 குறும்பை கொட்டுண்டாமல் தடுத்தாலே ஒரு பாலையில் இருந்து வருடத்துக்கு 24 காயை நாங்கள் தக்க வைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். பண்டைக்கு ஏக்கரில் 1200 காய்க்கு கிட்ட நாங்கள் மிச்சம் முடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ அதை குறைக்கிறதாலையும் எங்களோட விளைச்சலை கூட்டக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்ததாக தென்னை செய்யாளர்கள் இப்போ வேறு பயிர்கள் மாதிரி கூடிய அளவுக்கு தென்னையில் கொஞ்சம் இப்போதான் அந்த விலை கூடினத்தால் கூடாக்கரை எடுத்து செயல்படுற மாதிரி இருக்குது. அதுக்கு முதல் அவர்கள் இப்போ நார்மலாகவே தங்களோட கல்டிவேஷன் ப்ராக்டிசஸை செய்து கொண்டு இருக்கிறேன். இப்போ பசலை போட மாட்டினா சில நேரங்களில் பசலை போடுற முறைகளில் சில பிரச்சனைகள் இருக்குது. நீர் விநியோகத்தில் பிரச்சனை, மற்ற கூடைத்தாக்கங்களை பெருசாக அலாட்டி கொள்றையில் அப்படியான பிரச்சனைகள் இருக்கிறதால அந்த தென்னையை அந்த ஏனோதானம் கொண்டு பார்க்குறதாலையும் தேங்காயின் உற்பத்தியில் கணிசமான அளவு வீழ்ச்சியை நாங்கள் சந்திக்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதே நேரத்தில் வடபகுதியில் பெரும்பாலான இடங்களில் இருக்கிற பெரிய ஸ்டேட்டுகளில் இருக்கிற ஓனர்ஸ் வெளிநாட்டில் இருக்குன்னா இங்கே அவர்கள் தெரிஞ்சாக்களோ அல்லது வேலையாட்களை வச்சு தான் காணியை மெயின்டைன் பண்ணினோம். அப்படி செய்யக்க அந்த ஓனர் களத்தில் இறங்கி செய்கிறதிலும் பார்க்க லேபர்ஸை வச்சு பாவிக்கிறதால அந்த அவர்கள் ஏனோதானம் ஒரு மனப்பான்மையோடு செயல்படுத்துறதால அந்த விளைச்சல்லையோ ப்ராக்டிஸஸை சரியான முறையில் செய்யாததால் விளைச்சல்களில் கணிசமான அளவு பாதிப்பை ஏற்படுத்துது. மற்றது விலை உயர்வுக்கு அடுத்த ஒரு காரணம் நார்மலாகவே மழை காலத்தில், அதாவது 10ஆம் மாதத்துக்கு பிறகு தேங்காயின் உற்பத்தி பிப்ரவரி வரைக்கும் குறைவாக தான் இருக்குது. அந்த கிராஃபில் பார்க்க விளங்கும் அதன் உற்பத்தி நார்மலாகவே குறைவாக தான் இருக்குது. அப்போ இந்த நேரத்தில் அந்த விலை கூடின நேரத்தில் இந்த மழை காலம் வந்தபடியால் உற்பத்தி குறைகிறதுக்கு அதுவும் ஒரு காரணமாக இருக்குது. அப்போ இவ்வளவும் அந்த விலையின் சடுதியான அதிகரிப்புக்கு ஒரு காரணமாக அமையப்போகுது. அடுத்த ஒரு காரணம் நிலம் துண்டுபடுதல். அது வடபகுதியில் இன்னும் அவ்வளவு பெருசாக செல்வாக செலுத்தியலை. உதாரணமாக தென்னை காய்க்கக்கூடிய இடங்கள், தென்னை மரம் இருக்கிற பிரதேசங்கள், ஹோட்டல்களோ வேறு கட்டுமானங்கள், வீடுகள் அப்படியானதுகள் வரைக்கும் நிலம் துண்டாடல் பிரச்சனை ஒன்று வருது. இப்போ 50 ஏக்கர் செய்கிற இடங்களில் சில இடங்கள் 5 ஏக்கர், 3 ஏக்கர், 2 ஏக்கர் என்று அதுகள் பிரிபடுகிறதால அந்த பகுதியில் இருக்கிற தென்னை மரங்கள் அகற்றப்பட்டு கொண்டு இருக்குது. அப்படியான சந்தர்ப்பங்களாலேயும் அதன் விளைவுகள் குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு தான் எங்களுக்கு தெரியும். அப்போ அதுகளாலேயும் தேங்காயின் உற்பத்தி குறைகிறதால விலையின் அதிகரிப்புக்கு ஒரு காரணமாக இருக்குது. அப்போ இதற்கு எங்களோட மக்கள் என்ன செய்ய வேணுமென்றா சரியான முறையில் கல்டிவேஷன் ப்ராக்டிஸை செய்ய வேணும், பசலை போட வேணும், தண்ணி தேவையான அளவுக்கு பாவிக்க வேணும். அப்படி செய்கிறதால தேங்காயின் உற்பத்தியை கணிசமான அளவுக்கு அதிகரித்து பிறகு நாங்கள் அதிலிருந்து கூடிய அளவுக்கு வருமானத்தை எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு. சார் இது பாதுகாப்பு செய்யாத இடங்களோட பார்க்க மண்ணின் பாதுகாப்பு செய்த இடங்களில் இந்த இளம் குறும்பைகள் கொண்டு போடுற தன்மை குறைவாக இருக்குது. அப்படி நாங்கள் இப்போ ஒரு வருடத்தில் ஒரு பாலை வருதுண்டா, ஒரு வருடத்தில் 12 பாலை வருதுண்டா, இப்போ ஒரு பாலையில் இருந்து வர்ற குறும்பைகளில் கடைசி 1 அல்லது 2 குறும்பைகளாவது கொட்டுண்டாமல் நாங்கள் தடுக்கக்கூடிய மாதிரி இருந்துச்சுண்டா. இப்போ உதாரணமாக 20ல் 6 12 கொட்டுப்பட்டு போச்சு, 8 குறும்பு தான் இருக்குதுண்டா, அந்த 8லையும் நாங்கள் கொட்டுண்டாமல் அதை மெயின்டைன் பண்ண வேணும். அப்போ அதுக்கு மண்ணீர் பாதுகாப்பு முறையோ அல்லாட்டி பொட்டாசியத்தின் அளவை கொஞ்சம் கூட அதிக அளவு பாவிக்கிறதாலேயோ அதை குறைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படி செய்கிறதால ஒரு மரத்திலிருந்து இப்போ 2 குறும்பை கொட்டுண்டாமல் தடுத்தாலே ஒரு பாலையில் இருந்து வருடத்துக்கு 24 காயை நாங்கள் தக்க வைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். பண்டைக்கு ஏக்கரில் 1200 காய்க்கு கிட்ட நாங்கள் மிச்சம் முடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ அதை குறைக்கிறதாலையும் எங்களோட விளைச்சலை கூட்டக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்ததாக தென்னை செய்யாளர்கள் இப்போ வேறு பயிர்கள் மாதிரி கூடிய அளவுக்கு தென்னையில் கொஞ்சம்
இப்போதான் அந்த விலை கூடினத்தால் கூடாக்கரை எடுத்து செய்யப்படுற மாதிரி இருக்குது.